அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நாம் இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு ஐபிஎல்லுடைய ஃபைனல் மேட்ச் ஒரு வழியாக நம்ம வந்து பல தடைகளை கடந்து, பல திருப்பு முனைகள், பல கசப்பான சம்பவங்கள் இது எல்லாமே வந்து கடந்து நம்ம வந்து இப்போ ஐபிஎல் ஃபைனல் மேட்ச்க்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நிறைய வீடியோஸ் போடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் வந்து இருக்கேன். ஏன்னா வந்து டிஎன்பிஎல் அப்புறம் பிக் பேஷ் இதுக்கெல்லாமே வந்துட்டு ஒர்க் போய்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வின்னிங்காவது நான் கொடுப்பேன், வின்னிங் டீமாவது கொடுப்பேன். பிளேயர்ஸ் வந்துட்டு இப்போ டிஎன்பிஎல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட்டாவே இல்லை. இப்போ வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் அந்த மாதிரி தமிழ்நாடு பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், இவங்களோட டேட்டா பர்த், டைம் ஆஃப் பர்த் இதெல்லாம் தான் கிடைக்குதே ஒழிய, மற்றபடி டீமில் இருக்க 11 பிளேயர் நம்மலாம் வந்து ஒரு படி மேலே போய் ஸ்குவாட் ரேஞ்சுக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? யாரெல்லாம் ஸ்குவாடில் இருக்காங்களோ அன்னைக்கு விளையாடலன்னா கூட அவங்கள பற்றிலாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு நம்ம டீட்டெயிலாக கொடுக்குறோங்கிறப்போ நம்மளுக்கு வந்து இப்போ பிளேயிங் லெவன்லேயே டேட்டா கிடைக்கலங்கிறது தான் வந்து டிஎன்பிஎலோட நிதர்சனம். பட் பிக் பேஷில் அப்படி இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். பட் தொடர்ந்து உங்களுக்காக உழைப்பு போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, என்னுடைய வேலை நான் தொடர்ந்து என்னுடைய பணியில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. அடுத்ததாக இந்த ஃபைனல் மேட்ச் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி குவாலிஃபயர் மேட்ச் சொல்லியிருந்தோம். அதில் வந்துட்டு பிளேயர்ஸ் நிறைய பேர் நம்ம சொன்ன மாதிரியே விளையாண்டுருந்தாங்க. ஆனால் அந்த வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறி போயிடுச்சு. பட் ஸ்டில் நம்ம வந்து நல்லா தான் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் சூப்பராக இருக்குங்கிறத மாற்று கருத்து இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஆர்சிபி வர்சஸ் பிபிகேஎஸ் இது வந்துட்டு இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். பிளேயிங் 11ல் வந்துட்டு சம்மரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு 6, 3, 9, 10, 11 ட்ரீம் 11க்கு ஏற்ற மாதிரி நல்லா பச்சக்குன்னு டீம் அமைஞ்சிருக்கு. 11 பிளேயர் இதில் கிடைக்கிறாங்க. இதை வச்சு நீங்கள் டீம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறையா வின் பண்ணலாம். நோட்டபிள் பிளேயர் கேட்டகரியில் சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், தேவ்தத் படிக்கல், எஸ் தயால், ஜிதேஷ் சர்மா இவங்கெல்லாம் இன்னைக்கு நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லா விளாடுவாங்க. இது போக எஃபெக்டிவ் கேட்டகரியில் புவனேஸ்வர் குமார், அப்புறம் வந்துட்டு ஜோஸ் ஹெசல்வுட். போன மேட்ச்லாம் வெறித்தனமான மேட்ச்சு. ஸ்ரேயஸ் ஐயர்லாம் அப்படி விளாண்டாரு. அவர் ஒத்த ஆளாக தூக்கி நின்று டீமை வந்து ஃபைனல்ஸ் கூப்பிட்டு வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன அவர்கிட்ட வந்து பந்தா பண்ணுறது கிடையாது, யாரோ அவரை வந்து புகழ்ந்து பேசுறது கிடையாது. அதனால விராட் கோலி ரேஞ்சுக்கோ இல்லை ரோஹித் சர்மா, தோனி ரேஞ்சுக்கு அவரை வந்து நம்ம அவருக்கு அடுத்தபடியாக கூட நம்ம வைக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம சூப்பரான ஒரு கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? சரி, ஃபேர் பிளே கேட்டகரியில் மார்க்கோ யான்சன் அவங்க இன்னைக்கு நல்லா விளாடுவாங்க. எபோ ஆவரேஜில் வந்துட்டு விராட் கோலி இன்னைக்கு நல்லா விளாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் பிளேயிங் 11ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் ஹர்னூர் சிங் பண்ணு, பைலா அவினாஷ், அரோன் ஹார்டி, முஷீர் கான், அப்புறம் வந்துட்டு விஷ்ணு வினோத், ஹர்ப்ரீத் பிரார், பிரவீன் தூபே, ஜேவியர் பார்ட்லெட், அப்புறம் வந்துட்டு சஷ்டிக் சிக்காரா, லுங்கி இடி, ரொமாரியோ ஷெஃபர்ட், ஸ்வப்னில் சிங், ஜாக்கப் பத்தல் இவங்கெல்லாம் நல்லா விளாடுவாங்க. பிளேயிங் லெவலில் ப்ராமிசிங்கான பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னா சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், தேவ்தத் படிக்கல், விராட் கோலி, எஸ் தயால், ஜிதேஷ் சர்மா இவங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட டீமில் எடுத்துக்கலாம். நான் பிளேயிங் லெவன் பார்க்கும்போது ஹர்னூர் சிங் பண்ணோ, பைலா அவினாஷ், அரோன் ஹார்டி, ஸ்வஸ்டிக் சிக்காரா, ரொமாரியோ ஷெஃபர்ட், ஜாக்கப் பத்தல் இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ராமிசிங் பிளேயர் வச்சு ஒரு டீம் எடுக்கலாம். கேட்டகரி வைஸ் பிளேயர்ஸை வந்து ஒரு டீம் எடுக்கலாம். ஓகேவா? டீம் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் யார் அதிகமாக நல்லா விளாட்றாங்க அப்படின்னா இன்றைக்கி ஆர்சிபிக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா பிளேயர்ஸில் அவங்கள்ட்ட நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய பேர் வராங்க. இருந்தாலும் நீங்கள் பிபிகேஎஸ் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச், இந்த குவாலிஃபயர் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பிபிகேஎஸ்ல செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணது அப்படிங்கிறது ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும்தான். அவர் ஒருத்தரே டக்குன்னு டீம் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி பிபிகேஎஸ்ல இன்றைக்குமே ஸ்ரேயஸ் ஐயர், அப்புறம் வந்து சஷாங்க் சிங், எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச்சில் வந்து சஷாங்க் சிங்கை ஸ்ரேயஸ் ஐயர் திட்டினாரு. ஸோ அந்த வரிசையில் கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறனால சஷாங்க் சிங் வந்து செம பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இவங்க 2 பேருமே நின்று ஃபைனல் கப்பை தூக்க வைக்கிறதுக்கு இவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. பட் ஆனால் டீம் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபியில் ஒரு 7 பிளேயர் நல்லா விளாடுவாங்க இன்னைக்கு. பட் ஆனால் பிபிகேஸில் 4 பிளேயர் தான், அப்படியே பாதிக்கு பாதி தான் வராங்க. ஓகேவா? ஃப்ளாப் பிளேயர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரியன் ஜாரியா இன்னைக்கு ஃப்ளாப்பு, ஹஸ்மத்துல்லா உமர் ஜாய், கிளென் மேக்ஸ்வெல், பிரப்சிம்ரன் சிங், ஹர்ஷ்தீப் சிங், அப்புறம் வந்துட்டு வைசாக் விஜயகுமார், யுஸ்வேந்திர சஹால், நேஹல் வதேரா, சூரியன் சேஜ், ஜோஸ் இங்கிலீஷ், அப்புறம் வந்து குல்தீப் சென், லாக்கி ஃபெர்குசன், யஷ் டக்கூர், ரஜத் பட்டிடார். ஸோ கேப்டன் வைஸ் ஜாதகமே வந்து கொஞ்சம் இதாக இருக்குது.
ரஜத் பட்டிடார், கிருணால் பாண்டியா, ஃபில் சால்ட், ரஷீக் சலாம், சுயான் சர்மா, லியான் லிவின்சன், நுவான் துஷாரா, மனோஜ் பண்டுகே, மோஹித் ராத்தே இவங்கெல்லாம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ நம்ம இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆவரேஜ் தான் வருது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பிரியன்ஸ் ஆர்யா ஓப்பனர் வராருன்னா பெருசாக விளாட மாட்டார். அதுக்கப்புறமா ஒரு எப்படி சொல்கிறது 10:30க்கு மேலே வந்தார்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், ஆனால் வரமாட்டார். அதனால் அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த டிக்கு இன்டூ நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதே நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர், சஷாங்க் சிங், பிரியன்ஸ் ஆர்யா மேலே நீங்கள் எப்போ வந்து உங்கள் ட்ரீம் டீமில் எடுத்துக்கலாம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குதுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஓப்பனிங்கில் நல்லா விளாட்றாங்க. இதே செகண்ட் இன்னிங்ஸில் ஓப்பனராக வரும்போது இவங்க நல்லா விளாட மாட்டாங்க. ஸோ கிளென் மேக்ஸ்வெலும் அதே மாதிரி தான். அவர் செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது நல்லா விளாடுவார். அடுத்ததாக மார்க்கோ யான்சன், அவர் வந்துட்டு பவுலராக பார்க்குறப்போ 2 இன்னிங்ஸுமே ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பிரப்சிம்ரன் சிங் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவார், அதனால் நீங்கள் நம்பி எடுத்துக்கலாம். அடுத்ததாக யுஸ்வேந்திர சஹல், சூர்யான் செட் இவங்கெல்லாம் நல்லா விளாடுவாங்க. நேஹல் வதேரா, லாக்கி ஃபெர்குசன், தேவ்தத் படிக்கல், ரஜத் படிடார். இப்போ நீங்கள் தேவ்தத் படிக்கல், ரஜத் படிடார்லாம் அவர் வந்து ஓப்பனரே கிடையாது, ஆனால் விராட் கோலி ஓப்பனர். அப்போது ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணுதுன்னா விராட் கோலி ஓப்பனராக வர பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், செகண்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு விராட் கோலி ஓப்பனராக இறங்குறா அப்படின்னா 9 to 10 அவர் மேட்ச் வந்து விளையாடுவார். அப்படிங்கிறப்ப அவர் நல்லா விளையாடுவாருங்கிற மாதிரி காட்டுது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் பார்த்து அந்த டிக்கு இன்ட்டு வச்சு ஜூம் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ரஷீக் சலாம் இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவார். மற்றபடி எல்லா பிளேயர்ஸும் அந்த டைமில் ஆவரேஜாக தான் விளாட்றாங்க. ஜோஸ் இங்கிலீஷ் இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவார், அதனால் நம்பி எடுக்கலாம். மற்றவங்களாம் வந்து எல்லாருமே ஆவரேஜ் தான். எஸ்டக்கூர் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவாங்க, மற்றவங்களாம் ஆவரேஜ் தான். அந்த டிக்கு இன்ட்டு மார்க்கை பொறுத்து நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நுவான் துஷாரா, மண்டகே எல்லாருமே வந்து ஆவரேஜ் தான். சம்மரின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளேயிங் லெவலில் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடக்கூடிய 4 பிளேயர்ஸ் பிரப்சிம்ரன் சிங், யுஸ்வேந்திர சஹல், சூரியன் சேஜ், ரஷீக் சலாம் இவங்க நல்லா விளையாடுவாங்க. 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடாத ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ்னா பிரியன்ஸ் ஆர்யா, சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கோ யான்சன், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், ஹர்தீப் சிங், நேஹல் வதேரா, லாக்கி ஃபெர்குசன், தேவ்தத் படிக்கல், ரஜத் படிடார், டிம் டேவிட், விராட் கோலி, கிருணால் பாண்டியா, ஃபில் சால்ட், அப்புறம் புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹெசல்வுட், எஸ்டயா, லியான் லிவின்சன், ஜிதேஷ் சர்மா. நான் பிளேயிங் லெவலில் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடக்கூடியவங்க வந்து ஜோஸ் இங்கிலீஷ், எஸ்டக்கூர். அப்புறம் வந்து நான் பிளேயிங் லெவலில் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடாத ஆவரேஜ் பிளேயர்ஸ் அஸ்மதுல்லா அமர்ஜாய், வைசாக் விஜயகுமார், ஹர்னூர் சிங் பன்னு, பைலா அவினாஷ், அரோன் ஹார்டி, முஷீர் கான், விஷ்ணு வினோத், ஹர்ப்ரீத் பிரார், குல்தீப் சிங், பிரவீன் துபே, ஜேவியர் பார்ட்லெட், சுயான் சர்மா, ஸ்வஸ்திக் சிக்காரா, லுங்கி கிரி, நுவான் துஷாரா, மனோஜ் பண்டுகே, மோஹித் ராத்தே, ரொமாரியோ ஷெப்பர்ட், ஸ்வப்னில் சிங், ஜாக்கப் பத்தல். ஸோ இப்போ நம்ம வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமுக்குமே டை தான் வரும். இன்னைக்கு ஜாதகம் அப்படிதான் காட்டுது. இருந்தாலும் நம்ம வந்து பிளேயர்ஸ் அந்த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல ஆர்சிபியில் பிளேயர்ஸ் அதிகமாக காட்டுறதுனாலையும் நம்ம வந்து இன்னொரு 2-3 மெத்தட்ல எடுத்தப்ப ஆர்சிபி தான் வருது அப்படிங்கிறனால ஆர்சிபி சொல்றேன். இதையே நம்பிட்டு நீங்க வந்து ஃபுல்லாவுமே, அதாவது எப்படின்னா ட்ரேடிங் பண்றீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுங்க, ஆர்சிபி மேல ஃபர்ஸ்ட் பந்தயம் கட்டிருங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ட்ரேடிங் பண்றீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுங்க, பட் ஆனா ஆரம்பத்திலேயே ஒரு அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துப்பாங்க எண்டு பால் வரைக்கும். நம்மளால அந்த முடிவை மாற்றவே முடியாதுங்கிற மாதிரி சூழ்நிலையிலலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களோடலாம் இந்த ட்ரேட் இது பண்ணுவாங்களா, பெட்டிங் பண்ணுவாங்களா, அப்படிலாம் பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி மேலே கட்டுங்க. அப்புறம் பிபிகேஸ் நல்லா விளையாடுது அதுக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லாஸ் கட்டு இல்லைன்னா வந்து மேட்ச் கேஷ் அவுட் இந்த மாதிரிலாம் பண்ண ட்ரை பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணுங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கஷ்டப்பட்டு தான் ஜெயிப்பாங்க. ஓகேவா? டாஸ் போட்டதுக்கப்புறம் நான் வந்து டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.